பசிக்குதுன்னு தண்ணி குடிக்க போறியா? டேய், பசிச்சா சாப்பிடணும்டா. அத்தை, உங்களுக்கு இன்னுமா புரியல? நதுதானா திரணனானா நதுதானா தன திரணனா திரணா நதுதானா நதுதானா நதுதானா. சக்தி, நீ போ, நான் வேலையை பாத்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீ வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நான் மட்டும் தானே செஞ்சேன். நான் பாத்துக்கிறேன், நீ போ. தம்பிக்கு தூக்கம் வரலல்ல, நீ போ. ஆமா நீ எனக்கு தூக்கம் வரல, நீ வா. டேய், சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன், அப்புறம் என்ன? அவ மாவாட்டி பாத்திரம் எல்லாம் கழுவி காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டு தான் வருவா. நீ போ. தேனு மட்டும் தனியா செய்யணுமா? நடக்க போறது அவ ஃபங்க்ஷன்டா, அவ செய்யட்டும். உன் கையால தாலி வாங்குறதுன்னா சும்மாவா? ஐயோ ஏமா, நீ உண்மையாவே வேலை வாங்குறியா இல்ல சும்மா அடிச்சு விடுறியா? ஏன் நீ காலையில எந்திரிச்சு இந்த வேலை எல்லாம் பாக்கலாம்ல? நம்ம கிட்ட என்ன காசு பணம் தான் இல்லையா? ஹோட்டல்ல சொல்லிருக்கலாம்ல? இல்லையா 4 பேர் வேலைக்கு கூப்பிடலாம்ல? எவ்வளவோ இருக்கு. இப்போவும் அந்த காலம் மாதிரி பொம்பளைங்கள விடிய விடிய ராத்திரி எல்லாம் கண் முடிச்சு வேலையை பார்த்து விடிஞ்சாலும் வந்து பரிமாறணும், வேலை செய்யணும். எதுக்கு எதுக்கு நீ சொல்லுங்க? பண வசதி இருந்தாலும் ஏமா இப்படி தேவையில்லாம வேலையை இழுத்து போட்டு செய்றீங்க? டேய், ஏன்டா இந்த கரிசனம்? உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க இதெல்லாம் பார்த்தப்போ உனக்கு அப்ப வரலையப்பா இந்த கரிசனம். அப்ப வரலன்னா என்னம்மா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன், சந்தோஷப்படுமா? எல்லாருமே முதல்ல வேலையை விட்டு போய் தூங்குங்க. காலையில ஸ்வீட்ல இருந்து வெத்தலை பாக்கு வரைக்கும் நான் மார்க் மாமா கிட்ட சொல்லி கொண்டு வந்து இறக்க சொல்றேன். இப்ப முதல்ல போய் எல்லாரும் தூங்குங்க, போங்க. அண்ணி, நீங்க முதல்ல எந்திரிச்சு கிளம்புங்க. சக்தி, நீயும் போ. அம்மா, நீங்க போங்க. சக்தி, வா போலாம். வா வா வா. டேய், இத பாரு, நல்ல விதமா பேசிட்டு இருக்கேன், என்ன கோவக்காரி ஆக்கிறாத. நீ போய் படுப்போ, அவெல்லாம் வரமாட்டா. மா, நான் எல்லாரையும் தான் சொல்றேன். ஏம்மா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏமா, நீ கால் புடிச்சு விட்டா தானே அப்பாவுக்கு தூக்கமே வரும். அப்பா நல்லதுக்கு தான் சொல்றேன், என் செல்லம்ல. உங்க அப்பா இப்ப 2ஆம் ஜாமத்துல இருப்பாரு. தென்னரசும் இந்நேரம் முழுசா மிதந்துட்டு இருப்பான்.